நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரியான ஒரு அக்ரிலிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான லேயர் ஸ்டைல் தான். ஓகேங்களா? இந்த லேயர் ஸ்டைல்னால் என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரியான ஒரு ஃபைல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரியான ஒரு அக்ரிலிக் எஃபெக்டை நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை லோகோக்கோ இல்லை வேறு ஏதாவது ஷேப்க்கோ நீங்கள் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் மட்டும் கிடையாது. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு வெரைட்டியான ஒரு பண்டல் இதில் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரியான கலர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதோடு இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். நிறைய கண்டென்ட் இருக்கும், ஏகப்பட்ட டியூட்டோரியல்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரீ கண்டென்ட், இது மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்குது. டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த வீடியோ டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து வரிசையாக காமிக்கும். அதோடு இல்லாமல் நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தேவையான வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா? அதாவது www.tendralbharathi.com அப்படின்ற சைட்குள்ளே போகும். அந்த சைட்குள்ளே இந்த ஸ்டைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தேவையான லிங்க் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த டவுன்லோட் லிங்க். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற அந்த ஃபைல் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது மாதிரியான ஏஎஸ்எல் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏஎஸ்எல் ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க. அதோடு இல்லாமல் சில ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரியான ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு கலர்ஃபுல் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏஎஸ்எல் ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப் கொடுங்க. இப்படி ஓப்பன் வித் கொடுத்து உங்களோட ஃபோட்டோஷாப் வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சம்திங் சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் உள்ளே டைப் பண்ணுங்கள். இப்போ தேவையான டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிவிட்டு அது வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நாம் அப்லோட் பண்ண அந்த ஸ்டைல் எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த லேயர் பேனலில் லேயர் நேமுக்கு பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லேயர் ஸ்டைல் பேனல் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். அதில் மேலே ஸ்டைல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. நீங்கள் லோட் பண்ண ஃபைல் கடைசியாக காமிக்கும், அக்ரிலிக் பெயிண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்றது. இதில் நான் கொடுத்த நிறைய ஸ்டைல்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டைலை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை லோகோக்கோ அப்படி இல்லை ஏதாவது நீங்கள் ஷேப்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான ஒரு ஸ்டைல் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது வேணுன்றது நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு சூப்பரான ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் உங்களுக்கு நிறைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையும் நீங்கள் எடுத்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அது என்னோடய அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதுக்கு ஏதாவது லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இந்த லேயர் ஸ்டைலில் அதே மாதிரி அந்த லேயர் பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே அதோட லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டைலை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்டைலில் இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் கலர் ஒன்று அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மெர்ஜான மாதிரி இருக்குது. அப்போது நம்ம இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ட்ராப் ஷேடோ சம்திங் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மறுபடியும் அந்த நேமுக்கு பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போது கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலரில் அவுட் சைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட் சைட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 பிக்சல் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அதோடு இல்லாமல் நீங்கள் ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஏன்னா நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அக்ரலிக் லேயர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு, லோகோக்கு ஏதாவது ஒரு லேயருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.